விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக்சர் மாஸா இருக்கு இல்லைங்களா? தளபதி, த்ரிஷா 3 பேரும் காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு காஃபி சாப்பிடுற மாரி. இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜுங்க. ஏஐயால இப்ப இது மாரி இல்லாத ஒரு பிக்சர், இல்லாத ஒரு வீடியோ உருவாக்க முடியும். அது உண்மையிலே நடந்திருக்காது. ஆனா அதே மாரி உருவாக்க முடியும். இது ஒரு ஃபன்னுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. இது பயங்கர வைரல். 2 நாள் பார்த்தீங்கன்னா, அ எல்லா சோசியல் மீடியாவும் பயங்கர வைரலா போச்சு. இப்ப அதே மாரி வந்து இப்ப இப்ப உங்களுக்கு விஷயம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லவும் தேவையில்ல. சில கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா, வெறுப்பு பிரச்சாரம் மக்கள்ட்ட வெறுப்ப விதைச்சு வளரணும்னு விருப்பப்படுறாங்க. அது மதத்தின் பேரால, ஜாதியின் பேரால இதெல்லாம் வந்து வெறுப்ப விதைச்சு வளரணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போக போக எலக்ஷன் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது பிக்சர் நெறைய பொய்யான பிக்சர், பொய்யான வீடியோ நெறைய உருவாக்கி வெளியிடுவாங்க. அத மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும். எது உண்மை, எது வந்து பொய் அப்டின்ட்டு. அதே மாரி நம்ம தாவேக்கா மேலயும் ஏகப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் நடக்க போது. இதுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவர் தான் அவரு. அதே மாரி அவங்க நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுக்கு நம்ம நம்ம நம்மளும் இத தயாரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம ஒரு ஐடி டீம் கிரியேட் பண்ணி நம்ம இதெல்லாம் நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு ஐடி விங் மூலமாவும் இது பண்ணணும். ஆனா அது பொய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்ல வரல நானு. நம்மளும் சோசியல் மீடியால நம்ம பிரச்சாரத்த பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் ஐடி விங் மூலமா. இததான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன். ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல, "கண்ணால் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்ட்டு. இப்ப எந்த எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு பாருங்க. நம்ம பார்க்கறதும் உண்மை இல்ல, கேட்கறதும் உண்மை இல்ல. ஆ அதனால வந்து தீர விசாரிச்சு தான் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆ அதனால வந்து நம்ம மக்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பொய்யான எந்த ஒரு தகவலையும் உடனே நம்பிடாம, அது உண்மையா அப்படின்னு அதோடைய உண்மை தன்மைய அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். நன்றி. ஜெய் விஜய்.